ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சென்னா மசாலா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கர் எடுத்துகிட்டு கொண்டக்கடலை போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. உடனே திறக்க வேண்டாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி 1, ரொம்ப புளிப்பாயிடும், அதனால தக்காளி 1 போதும். வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 2, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ ஆறினோடனே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ திருப்பி அதே பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் கொஞ்சம், பட்டை, லவங்கம், கருவேப்பிலை, பச்சை மிளகா 2, சோம்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா அது கொதிச்சு வந்ததும் வேக வச்சிருந்த கடலையை அதில் போட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். கிரேவி இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இதில் அழுத்தி விட்டுக்கோங்க. சென்னா மேலே வச்சு அழுத்திக்கோங்க. அதை கொஞ்சம் நல்லா திக் பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். அதெல்லாம் மசிஞ்சு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். ஃபைனலாக இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு 4-5 முந்திரி எடுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சென்னா பூரிக்கு சப்பாத்திக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கடைசியாக அந்த முந்திரி சேர்க்கறது தான் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.